சில விஷயங்கள்லாம் அவங்க தொழில் நுணுக்கம் சார், மறைச்சு வச்சுக்கங்க. யோ நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு போகிறேனோ, நாளைக்கு எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், நாளைக்கு எனக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்கும். என் பையன் பிரச்சனைக்கே, என் பையனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கேள்விகளுக்கே நான் சொல்லி கொடுத்துட்டு போனேன் இல்லையா யூடியூப்ல, அதை பார்த்துட்டு ஒருத்தன் வித்தை கற்றுட்டு இருப்பான் பாரு, அவனே குருவா அமைவாயா. நீ என்ன சொல்கிறாயோ என்ன செய்கிறாயோ அது மட்டும்தான் உன்னை தொடர்ந்து வரும் என்பதுதான் என்னுடைய ஒரே கருத்து, வேற எதுவுமே கிடையாது. ஒரு குட்கிராமம், டவர் கிடைக்காத ஊர், எங்கள் ஊர்லலாம் கேடிவி சன் டிவி வந்ததே எனக்கு கருத்து தெரிஞ்சுதான். அப்போலாம் பெரிய கொண்டாட்டம் ஊரே, எங்கப்பா. ஏன்னா அப்போலாம் ஒரு தூர்தர்ஷன் ஒரு சேனலில் டிவி பார்த்தாலும் நான், புரியுதுங்களா. அதுக்குன்ட்டு இப்போ சில பேர் பார்த்துவாங்க, சாருக்கு ஒரு 45 வயசு இருக்கும் போலயே நினைப்பாங்க. இல்லை, நான் எங்கேஜ் தான். நான் இருக்கும்போது எங்கள் ஊரில் தூர்தர்ஷன் சேனல் தான் டிவி பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்து தெரிஞ்சது சன் டிவி கேடிவிலாம் வந்தது. இன்றைக்கி பட்டி தொட்டிகள் எல்லாம் ஐஃபோனு, எங்கே உள்ளே போனாலும் அவன் 14 ப்ரோ மேக்ஸ்ன்றான், அல்ட்ரா சாம்சங்ன்றான், அப்படியே நிலாவே ஜூம் பண்ணலான்றான். அப்போ எல்லாருமே நம்ம வீடியோ பார்ப்பாங்க இல்லையா. அவனுடைய வாழ்க்கை மாறிவிடாதா, என்றாவது ஒரு நாள் மாறிவிடாதான்னு எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனை இருக்கான். இப்போது ஒருத்தன் இருந்தால் தான் ஒருத்தன் காப்பாற்ற முடியுன்ட்டேன். உப்பு போட்டு தண்ணி குளிச்சா என்ன ஆகும்னு சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? இப்போ உப்பு போட்டு கால் கழுவுனா திஷ்டி கந்திரிச்சு போன்றேன்.